ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிரானி ஸ்கொயர் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட், நாலு செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஹூக்கை உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இப்படி சுற்றி இந்த லூப் வழியாக எடுக்கணும். போட்டால் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கிடைக்கும். இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வந்து இப்போது டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 செயின், இப்போதுமே டபுள் க்ரோஷேவை மேட்ச் பண்ணுறது 3 செயின் தான் இல்லையா? ஸோ 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே இந்த ரிங்குள்ளே போடணும். 2 ஹோல் இருக்கும், நல்லா பாருங்கள். இந்த ஹோல் கிடையாது, இதுக்குள்ளே இந்த குட்டியாக ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான், இதுக்குள்ளே தான் போடணும். இந்த இடத்துக்குள்ளே தான் போடணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றிட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ வந்து ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு இதுக்குள்ளே விடக்கூடாது, இந்த ஹோல்குள்ளே விடணும். இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக, அடுத்து 2 லூப் வழியாக எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இன்னும் ஒன்று போடணும். சரியா? இப்போது இந்த 3 செயினையும் சேர்த்து நம்மள்ட்ட 3 டபுள் க்ரோஷே இருக்குது. ஸ்கொயருங்கும் போது ஸ்கொயருக்கு 4 கார்னர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கார்னரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம 3 செயின் போட்டுக்க போகிறோம். 3 செயின் போட்டுட்டு மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே இந்த ரிங்குள்ளே போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1 2 3. ஓகேவா? இப்போது ஆல்ரெடி ஒரு கார்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கார்னர் 3 செயின், 1 2 3. இப்போ மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே இந்த ரிங்குள்ளே போடணும். 1 2 3. மூணு போட்டாச்சா? ஆல்ரெடி 2 கார்னர் போட்டாச்சு. இப்போது 3வது கார்னர் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? 3 செயின் போடணும். 1 2 3. மறுபடியும் இந்த ரிங்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சா? இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இப்போ 4வது கார்னர் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 செயினில் மேலே இருக்க 3rd செயின் இருக்கு இல்லையா, அந்த 3rd செயினுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அது எப்படின்னா, இந்த ஹூக்கை இந்த டாப் 3rd செயின் 1 2 3, 3வது செயினுக்குள்ளே இப்படி விட்டு இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப்புக்குள்ளே விடணும். விட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 லூப் தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 லூப் தெரியும். இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி அந்த லூப் வழியாக எடுத்து இப்போ ஹூக்கில் இருக்க லூப் வழியாக அப்படியே எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச். இப்போது நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், அப்புறம் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து 3 செயினில் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1 2 3. இந்த 3 செயினை இந்த கார்னரில் வர லாஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு பெரிய இந்த 3 டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இன்னொரு செயின் நம்ம போட்டுக்கணும். இப்போ அடுத்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். 1 2 3 போட்டாச்சா? இப்போ இதில் இது கார்னர் தான் இல்லையா, அதனால் 3 செயின் போட்டுக்கணும் கார்னர். அப்புறம் திருப்பி 3 டபுள் க்ரோஷே இதே சேம் கார்னர்லேயே போடணும். 1 2 3. ஓகேவா? இப்போ இந்த 3 டிசியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கார்னருக்கு போகணும். அதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஒரு இதில் 3 டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு இந்த கார்னர் நெக்ஸ்ட் கார்னரில் போடுங்க. 1 2 3. ஸோ கார்னரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 1 2 3 செயின் போட்டுட்டு திருப்பி 3 டபுள் க்ரோஷே அதே சேம் கார்னர்லேயே போடணும். 1 2 3. பாருங்க, 2 கார்னர் முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்தது இந்த 3 செயின், இந்த 3 டிசி இருக்குல்ல, அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஒரு செயின் போட்டு இந்த கார்னரில் மறுபடியும் இங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். 3 டிசி 3 செயின் அப்புறம் ஒரு 3 டிசி. 1. ஸோ அடுத்த கார்னர் முடிஞ்சிடுச்சு. 3 டிசி 3 செயின் இன்னொரு 3 டிசி. இப்போ இந்த 3 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறோம். அடுத்தது அடுத்த கார்னரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 3 டிசி ஃபஸ்ட்டு போட போகிறோம். 1 2 3. இப்போ இந்த கார்னருக்கு தேவையான 3 செயின் போடணும். 1 2 3. இப்போது அடுத்தது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 3 டிசி போடுவோம். 3 டிசி 3 செயின் 3 டிசி போடுவோம், கரெக்டாக? ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து 3 செயின் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம எப்போதுமே 3 டிசி 3 செயின் அதுக்கப்புறம் ஒரு 3 டிசி கார்னரில் போட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே 3 செயின் போட்டிருக்கோம். அந்த 3 செயினை வந்து ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த செயினை வந்து ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே இன்னொரு மிச்சம் 2 டிசி போட்டால் போதும். 3 டிசிக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு 3 செயின் வந்து ஒரு டிசியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இன்னும் 2 டிசி போட்டால் போதும். ஸோ 2 டிசி போடணும். 1 2. சரியா? இப்போ இதில் உள்ள தேர்ட் செயின் 1 2 3 இதுதான் தேர்ட் செயின். இந்த தேர்ட் செயினில் உள்ளே விட்டு இந்த நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது வந்து 3 டிசி மாதிரி தான் தெரியும். 1 2 3 இது செயின் தான், ஆனால் வந்து 3வது டிசியாக அது வந்து ஆக்ட் ஆகும். அடுத்தது இப்போ வந்து நம்ம 3 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 டிசி போடணும். ஒரு செயின் வந்து ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2 டிசி போடணும்.
1 2. ஓகேவா, மொத்தம் 3 டிசி. அடுத்தது இந்த 3 ஏற்கனவே இருக்க இந்த 3 ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டுப்போம். கரெக்டா, ஒரு செயின். அடுத்தது இது கார்னர் ஸ்டிச்சு. கார்னரில் என்ன பண்ணுவோம், 3 டிசி 3 செயின் 3 டிசி. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஒன்று 2 3 செயின். அடுத்து ஒரு 3 டிசி. 1 2 3. சரியா, இது எட்ஜு, இது வந்து கார்னர். கார்னரில் தான் 3 டிசி 3 செயின் 3 டிசி போடணும். எட்ஜில் வெறும் 3 டிசி போட்டால் போதும். ஸோ அடுத்த எட்ஜுக்கு போகணும். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 3 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணணும், ஒரு செயின் போடணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, கிராண்டி ஸ்கொயர் பொறுத்தவரையும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் 1 செயின் ஸ்பேஸில் 3 டிசி போடணும். 1 2 3. திருப்பி இந்த 3 ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு கார்னரில் என்ன பண்ணணும், 3 டிசி 3 செயின் 3 டிசி. இப்போ அடுத்த கார்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 கார்னர் போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் அடுத்த எட்ஜில் போட போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு 3 டிசி இந்த எட்ஜில். 1 2 3. இப்போ ஒரு செயின் போட்டு அடுத்த கார்னரில் ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ 1 2 3 கார்னர் முடிச்சாச்சு. அடுத்த ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ செயின் 1 போட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டிசி போட போகிறோம். 1 2 3 கார்னர் மறுபடியும். ஸோ இதில் வந்து 3 டிசி போடணும். 1 சரியா, 4 கார்னர் முடிஞ்சு. ஸோ இந்த எட்ஜை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 1 செயின் ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா, அதனால ஒரு செயின் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 செயின் போட்டோம் இல்லையா, அது ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். அதில் டாப் மோஸ்ட் 3rd செயின் இருக்கு இல்லையா, அந்த 3rd செயினுக்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்து இந்த ஹூக்கில் உள்ள லூப் வழியாக எடுக்கணும். அடுத்து இன்னும் ஒரு ரோ போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின் போட்டுப்போம். இந்த 3 செயினை இந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே லாஸ்ட் டிசியாக கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் அடுத்த 3 டிசி வந்து போடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்கிப் பண்ணணும்னா ஒரு செயின் போடணும் இல்லையா, அதனால் இந்த 3 செயினோடு சேர்த்து ஒரு செயினை ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்குள்ளே 1 2 3 ஒரு செயினை கார்னருக்கு 1 2 3 செயின், திருப்பி 3 டிசி சேம் 3 செயின் ஸ்பேஸில். 1 2 3. மறுபடியும் ஒரு செயின் போட்டு எட்ஜில் 3 டிசி போடணும். ஒரு செயின், அடுத்த எட்ஜில் 3 டிசி. 1 2
ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த இந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டிசி போடணும். 1 2 3. அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு இந்த கார்னரில் 3 டிசி 3 செயின், அடுத்த 3 டிசி. 1 2 3 3 செயின் போடணும் கார்னருக்காக. திருப்பி 3 டிசி சேம் செயின் 3 ஸ்பேஸில் போடணும். 1 2 3. அதுதான், இது ஒரு கார்னர் ஆயிடுச்சா. அடுத்த எட்ஜ் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு ஏற்கனவே உள்ள அந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டிசி போடணும். 1 2 3. அடுத்த செயின் 1 3 டிசி. அடுத்து மறுபடியும் செயின் 1, இதில் 3 டிசி 3 செயின் 3 டிசி. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஏற்கனவே ஒரு 3 செயின் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ யூஸ்வலாகவே இந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டிசி போடுவோம். இப்போ ஏற்கனவே ஒரு செயின் அந்த செயின் 3 இருக்கிறதுனால 2 டிசி மட்டும் போடணும். ஸோ 1 2 போட்டுட்டு இந்த செயின் 3 இருக்கு இல்லையா, செயின் 3 நம்ம ஆக்சுவலாக செயின் 4 போட்டோம். ஏன்னா இந்த இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் 4 செயின் போட்டோம். ஸோ வந்து எண்ணும் போது கரெக்டாக எண்ணுங்க. கடைசியாக இது 1 2 3 4 இருக்குது. கரெக்டாக? நம்ம 3வது செயினில் தான் நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணோம். ஸோ இது 1 இது 2 இது 3. இந்த செயின் வந்து செயின் 1 ஸ்பேஸ்க்காக விட்டுறணும். ஸோ 3வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட் இப்படி இழுத்து இந்த ஹூக்கில் இருக்க லூப் வழியாக வெளில எடுக்கணும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு செயின் இங்கே இருக்கும், அது வந்து செயின் 1 ஸ்பேஸ்க்காக. இதுதான் கிரானி ஸ்கொயர்.